ஃபேமிலி இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் டிஷ் நேம் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் பாயாசம். அது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கிவி பழம், ஆப்பிள் பழம், ட்ராகன் பழம், பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பூசணி விதை, கஸ்டர்ட் பவுடர், சப்ஜா சீட், நிலக்கடலை பருப்பு, பேரிச்சம்பழம், சேமியா, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடிச்சது, பால். இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி காயட்டும். சேமியா கொஞ்சம் நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். அதுக்கு அந்த சேமியாவுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றினா போதும். நம்ம அளவு கம்மியாக தானே எடுக்கணும், கொஞ்சம் போதும். அப்படியே சேமியா நம்ம இது கொஞ்சம் திக்கான சேமியானால நல்லா வறுத்துக்கணும். ஆல்ரெடி ரோஸ்டாக தான் இருக்கும். அந்த நெய்யில் வறுத்துக்கிறப்ப மணமாக இருக்கும். இன்னும் கூட உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். இது கலர் கொஞ்சம் செவந்து வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்தாதான் சீக்கிரம் வெந்துடும். கலர் பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த பக்கம் வந்தாலும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ட்ராகன் பழ பாயாசத்தில் பார்த்திங்கன்னா 3 பழம் சேர்த்துருக்கோம். ட்ராகன் பழம், கிவி பழம், ஆப்பிள் பழம். ஆப்பிள் அந்த 3 சேர்த்துருக்கோமா, அதை பிள்ளைகளுக்கு நம்ம தனித்தனியாக கொடுத்தோமா ஒன்றா அதில் போடுறோம். அதை காட்டணும். பிள்ளைங்க ஒவ்வொன்றா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. மொத்தமாக கொடுத்து நல்ல ஒரு பாயாசம் மாதிரி கொடுக்குறப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க பாருங்கள். அது இந்த பாயாசம் பாருங்கள், செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப கேட்பாங்க. அடுத்தடுத்து நீங்கள் செய்வீங்க. இப்போ நிலக்கடலை பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் அந்த மணம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நிலக்கடலை பருப்பு பார்த்திங்கன்னா இது நல்லா வறுத்துட்டு தொலி எடுத்து நம்ம குருண அளவுக்கு நம்ம ரவைக்கு மேலே கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்ல நம்ம கஞ்சிக்கெல்லாம் அரிசியை நம்ம நுணுக்கம் பாருங்களேன், வடிப்பம் பாருங்கள், அது மாதிரி அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் மணம் வந்துடும் பாருங்களேன். வறுக்க மணம் வந்து அதுதான் பக்கம். இதை அப்படியே நம்ம எடுத்து அப்படியே ஆற வச்சுக்கலாம். அப்படியே ஆறட்டும். அடுத்து நம்ம வடிச்சிட்டு நம்ம சேமியா வறுத்தம் பாருங்கள், அந்த சட்டியை நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் நம்ம பாலை ஊற்றி நம்ம காய வைக்கிறோம். இது 300 ml நம்ம பால் எடுத்துருக்கோம். இதோட அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் நம்ம பாயாசம் செய்கிறோம். நம்ம ஓரத்தில் இருக்க அந்த சேமியானா அப்படி தள்ளி விட்டுருவோம். பால் கொஞ்சம் காய்ஞ்சாலும் அப்படியே கிண்டி விட்டுட்டு சேமியா போட்டுக்கலாம். காஞ்சிச்சு பாருங்கள். சேமியா அப்படியே போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நெய்யில் தான் வறுக்கணும்னு கிடையாது, ஆயிலே தான் ஆயில் வறுத்துக்கலாம். நெய்ங்கிறப்ப என்ன உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். அதுக்கு தான் அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். கீழே நல்லா கொஞ்சம் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பாயாசத்துக்காக தான் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே இது கொஞ்சம் வேகட்டும். ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா சேமியா வெந்தாலும் நமக்கு தெரியும். அப்படியே மேலே பாருங்கள் வெந்தது. சேமியா வெந்துருச்சு. அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பருப்பு பாருங்கள் பொடிச்சிட்டு வந்திருக்கோம். அதை அப்படியே போட்டுக்கலாம். பொதுவாக பார்த்துக்கு பாயாசம்னாலே நம்ம ஜவ்வரிசி சேமியா தான் பாயாசம். ஆனால் இதில் நம்ம ஆல்ரெடி ஜவ்வரிசி சேர்த்துட்டோம். சேமியா சேர்த்துட்டோம். இனி பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி சேர்க்குறதுக்கு பதிலாக நம்ம இப்போ நிலக்கடலை பருப்பு குருணை சேர்த்துருக்கோம்.
ஆனால் அது கூட உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆனால் இது நெடக்கடலை பருப்புங்கிறப்ப நல்லா நம்ம கடிச்சு சாப்பிட்றப்ப அந்த நெடக்கடலை பருப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லா சுவை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டாச்சு. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து சுகர் சேர்க்கணும், நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். ஆனால் இப்போ சேர்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டு சர்க்கரை போடுறப்ப என்ன இதில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்குது. நாட்டு சர்க்கரை போடுறப்ப என்ன பால் வந்து இதில் பிரிஞ்சு போயிடும். அதனால் என்ன சொன்னால் நம்ம இறக்கிறப்ப போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் பொடிச்சது போட்டுக்கலாம். அப்போ ஜீனியில் உடனே போட்டுக்கலாம். அப்போ தான் கரையும் சரியாக இருக்கும். நாட்டு சர்க்கரைங்கிறது போட்ட உடனே கரைஞ்சிரும். அது மூலம் அந்த புளிப்பு லைட்டு புளிப்புத்தன்மை இருக்கிறனால தான் இப்போ நம்ம போடலாம். இப்போ ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா தான் அடுப்பை வச்சு இப்போ நம்ம பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். ஏலக்காய் பிடிச்சது எல்லா பக்கமும் அப்படியே உங்களுக்கு எல்லா பக்கம் அப்படியே மனம் பார்க்கும். அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டப்போ அது நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன். அந்த சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதில் அப்படியே தண்ணி ஊற்றி கட்டிப்படாமல் கலக்கி வச்சுருக்கோம். அதை அப்படியே ஊற்றிடலாம். ஆல்ரெடி சேமியா போட்டோடனே கொஞ்சம் ஒரு திக்னஸ் வந்துச்சு. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் போடுறப்ப கூட அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பவுடர் கிண்டி வர்றதுக்கு கிண்டி கொடுக்க கரெக்டாக இருக்கும். அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இல்லைன்னா கட்டி பட்டுரும் உங்களுக்கு. அதனால தான் நல்லா கிண்டி விட்டுக்கணும். சிம்மில் இருக்கணும் அடுப்பு. அப்படியே கிண்டி விட்டுக்கணும். அப்படியே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள், இந்த சதப்பகுதியில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வரணும். அதுக்கு நம்ம மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த சீட் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சீடோடு சாப்பிடக்கூடிய எந்தெந்த பழத்தில் சீடு அதிகம் இருக்கோ அது ரொம்ப நல்லது. அதை பார்த்துக்கணும். எப்பயுமே அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தானது. அதே இது பார்த்திங்கன்னா முலாம்பழத்தை கூட சீடு இருக்குது. அந்த சீடு நம்ம சாப்பிட முடியாது, அது போடுற சீடு. ஆனால் இது வந்து அதை விட நம்ம சீடோடு சாப்பிடக்கூடிய எந்த பழமாக இருந்தாலும் அவ்வளோ நோய் எதிர்ப்பு தன்மை சரீரத்துக்கு நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியத்துக்கு. அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பு அமர்த்திட்டோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்படின்னா நல்லா உங்களுக்கு அந்த கிண்ட தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும். அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இதை வந்து உடனே சூடாக இருக்கிறப்ப நம்ம எதுவுமே நம்ம போட முடியாது பாருங்களேன். அதனால் கொஞ்சம் ஆறணும். அந்த திக்னஸ் வந்துடுச்சு. அதனால் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பழங்க போட்டுக்கலாம். ஒருத்தவங்க அதுக்கு முன்னாடி கிண்டி விட்டுக்கலாம். நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா ட்ராகன் பழம் அந்த ஜூஸ் நம்ம அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஊற்றிக்கலாம். எவ்வளோ சீடு இருக்கு பாருங்கள். அது டேஸ்ட்டு வந்து பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் குழந்தைய சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா ஆட்டோமேட்டிக் கேட்டு சாப்பிடுவாங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஆப்பிள் பாருங்கள், பெருசாக கட் பண்ணால் அதே போட்டுக்கலாம். அது போட்டு ஒரு கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கிவி பழமும் பொருசாக கட் பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த சைஸ் சின்னதாக இருக்கப்போ தான் கொஞ்சம் லைட்டு புளிப்பாக இருக்கும் பாருங்களேன். அதனால் பிள்ளைய சாப்பிட மாட்டாங்க. இதுலேயுமே சீடு இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீடு உள்ள ஐட்டம் 3 எடுத்துருக்கோம். ட்ராகன் பழம், கிவி பழம், சப்ஜா விதை. இது ரொம்ப பாடிக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சிக்கு தன்மையை கொடுக்கும். பொதுவாக வந்து ஜூஸுக்கு எதுக்குமே அதிகமாக வந்து சப்ஜா சீடு எடுத்துக்கலாம். அதை அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் ஓரளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக சர்க்கரை வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் என்ன 2 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அடுத்து வந்து பேரிச்சம்பழம் லாஸ்ட் நம்ம சேர்ப்போம். அப்போ அது என்ன இனிப்பு அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க, அதிகம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அப்படி அதிகம் வேணும்னா அதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஆப்பிள் கட் பண்ணது மொத்தமாக தான் நிற்கிது. அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் நேரங்கிறது என்ன ஒரு 1/2 hour ஒரு 1 hour வரைக்கும் கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அது நல்லா 1 hour வேணும் குறைஞ்சது. அப்புறம் கூலாக இருக்கப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த கூலிங்கில் தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அந்த பாயாசம். அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். அதனால் இப்போயே நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கூலிங் வேணும்னா இன்னொரு 1/2 hour, இது 1/2 hour வச்சு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கூலிங்காக சாப்பிட மாட்டாங்க, அதனால் அதை எடுத்திருக்கேன். இங்கே வேணால் இன்னும் 1/2 hour கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1 hour கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பூசணி விதை, பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன் பாருங்கள், எல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.